எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் அங்கே சஜய். ஆர்எல்எஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம். என்னடா விளாக் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. காலையில் நம்ம கோயம்புத்தூர் சிட்டி வந்து எப்படி இருக்குங்கிறதுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சொல்லிட்டு வந்தோம் ஆர்எல்எஃப். இப்போ அதான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக காலை வர்றப்போ நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா காலை வர்றப்போ ரொம்ப சிம்மாக இருந்துச்சு. நம்ம மொபைல் கேமராலாம் அவ்வளோக்கா தெரியாது இல்லையா, ஆனால் காலை வர்றப்போ எடுக்கலை. ஸோ அதனால் இப்போ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ வந்துட்டு டைம் பார்த்திங்கன்னா 5:56 ஆச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா பின்னாடி தான் ஏர்போர்ட் பார்த்துட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். என்னடா நைட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துன்னு கேட்டால் நைட்டெல்லாம் சுற்றி பார்க்கல. ஸோ காலையில் ஒரு 4 மணிக்கு ஆச்சேன். ஸோ என்ன பண்ணுறேன்னு தெரியல. அதனால் இங்கே காலையில் கோயம்புத்தூர் வந்து பார்த்தா நானே அப்படியே ஷாக் ஆகிட்டார்ல. என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் நிறைய பேர் காலையிலே எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த அவனாசியில் இந்த பால வேலை நடந்துட்டு இல்லையா, இந்த பால வேலையை அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, கொஞ்சம் தூரம் கொஞ்சம் முன்னாடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வண்டியை வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் இருக்கிறத பார்க்குறப்போ எனக்கு ஒரு படத்தில் ஒரு சீனில் ஞாபகம் வருது. சென்னை அமெரிக்கா மாதிரின்னு சொல்லிட்டு யோகி பவனத்தில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோயம்புத்தூர் வந்து சென்னை மாதிரி மாறிட்டுருக்கு. யாருமே இல்லை, செம்மையாக இருக்குது. மத்தியானம் அந்த டைமில் வர்றதை விட காலை நேரத்தில் வர்றது தான் வரல, செம்மையாக இருக்குது. ஸோ இது வந்து பன்மால் வரல, கரெக்டாக பன்மால் கிட்டிருக்கோம். இதுதான் பன்மால். ஸோ இந்த ஜோன் வந்துட்டு பீலமேரிக்கோட சேர்ந்த ஜோன் ஆகல. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி ஸ்கூல் ஒன்று இருக்குது. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிஎஸ்டி காலேஜ் வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு அவங்க சொந்த செலவுலேயே ஒரு பாலம் மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த இடத்துலேருந்து இந்த இடம் கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாலம் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு இந்த பெரிய பாலம் கட்டுறதுனால அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக கட்டின பாலம் அது. ஸோ அது வந்து எந்த இடம்னா இது கரெக்டாக இங்கே தான். இதிலிருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ஆப்போசிட் சைடு இறங்கி போகும். ஸோ ரீசெண்டாக கழட்டி எங்கேயோ வச்சுருந்தாங்க, எடுத்துட்டாங்க நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஸ்கூல் அளவில். இது ஆப்போசிட் சைட் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி காலேஜ். நீட்டாக செம்மையாக இருக்குல்ல அதில். வேறு லெவலில் இருக்குது காலையில். ஆனால் ஆக்சுவலாக நம்ம கேமரா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மொபைல் கேமரா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன். நான் காலையில் வீட்டிலேருந்து கிளம்புறப்பவே வீடு எடுத்துகிட்டு தான் வந்திருப்பேன். ஏன்னா இப்போ இருக்கிற வியூவை விட காலையில் அந்த டைம் வந்து வியூ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ்ஸில் சரியான ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க இந்த டைமில். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கேரளா இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நவீந்தியா கிட்ட இருக்கோம். இந்தியாவில் தான் இந்துஸ்தான் இருக்குது. ஸோ இந்த நவீந்தியாவில் இருக்க இந்துஸ்தான் வந்துட்டு இந்த கட்டுக்குள்ளே போனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ஸோ அந்த கட்டு வழியாக போனோம்னா நவீந்தியாவிலேருந்து அந்த கட்டு வழியாக போனோம்னா அதில் இந்துஸ்தான் வந்துடும். இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு. ஸோ இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மனுஷம்பட்டியில் இருக்குது. மனுஷம்பட்டியில் நம்மளுக்கு காட்டுறோம். பொள்ளாச்சி போகிற ரூட்டில் இருக்குது. ஆக்சுவலாக அவனாசி ரோட்டில் பால வேலை போயிட்டு இருக்கனால ஆவூசி கிரவுண்ட் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்துட்டு ஐ லவ் கோவைன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அது போயிட்டு இருக்கனால அதை எடுத்துட்டேன்னு சொன்னாங்க. அது என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த இடம் வந்து
செட் பண்ணி அதுக்கப்புறம் வண்டியில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி அது இங்கே கொண்டு வந்து அதை அப்படியே ஃபிட் பண்ணுறாங்க. அதனால தான் சீக்கிரம் முடிஞ்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு கணபதியிலேருந்து வஉசிக்கு வந்துட்டு ஒரு பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலத்துக்கு மேலே இன்னொரு பாலம் போட்டிருப்பாங்க. அது வந்துட்டு பவர் ஹவுஸ்லேருந்து இங்கே ராமகிருஷ்ணன் ஸ்கூலுக்கு வரக்கான அந்த பாலம் வந்துட்டு காந்திபுரம் பாலத்துக்கு மேலே தான் போட்டிருப்பாங்க. அது வந்து அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் ரவுண்டான மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். 4 கார்னர்லேருந்து வரவங்களுக்கும் கரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க இந்த சைடு ஐ மீன் கணபதியிலேருந்து பவர் ஹவுஸ் போகிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்துட்டு பாலத்துக்கு மேலே வர முடியாது. கீழே பாலத்துக்கு கீழே அதான் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இதுவே ரவுண்டான மாதிரி இருந்துச்சுன்னா மேலே ஒரு சும்மா ஒரு சுற்றிட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ராமகிருஷ்ணா ஸ்கூல் டு பவர் ஹவுஸ் பாலம் வந்துட்டு நம்ம அந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம். அதில் ஓகே யாரெல்லாம் இப்போ நான் சொன்னால் பார்த்தீங்களா அந்த பாலம். ஸோ இதுதான் அந்த பாலம். இந்த பாலம் வந்துட்டு காந்திபுரம் பாலத்துக்கு மேலே தான் போகும். இது ஆக்சுவலாக ஒரு 2.5 கிலோமீட்ரு வரும் இந்த பாலம் வந்துட்டு. ஸோ அந்த பாலம் வந்துட்டு அதுவும் 2.5 கிலோமீட்ரு வரும். ஸோ இது வந்து முன்னாடி இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல். ராமகிருஷ்ணா ஸ்கூல் வந்துட்டு அந்த பாலத்தை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸோ இது வந்து ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல். ஓகே யாரெல்லாம் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல, நான் எடிட் பண்ணி தான் போடணும். ஸோ நான் எடிட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.